ஜெய்ஹிந்த். நாட்டோட நிலைமை எப்படி இருக்குதுன்னா, பாரதியார் சொன்ன மாதிரி சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு அப்படி தாங்க இருக்குது. ஏன்னா இந்த ரீசெண்டாக நீயா நானால பண்ண ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள், இவனுங்க இந்த பிரச்சனையே விட்டானுங்க. பிரச்சனையை விட்டுட்டு யார் நாய் வச்சுக்கலாம், பணக்காரன் வச்சுக்கலாமா இல்லை கஷ்டப்படுறவன் வச்சுக்கலாமா, இதுதாங்க இவங்களுடைய ஃபோக்கஸாக இருக்குது. கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன, இந்த மாதிரி இருக்கிற நாய்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், இது பண்ண முடியுமா முடியாதா, இதான டிஸ்கஷனாக இருக்கணும். எனக்கு நாய் பிடிக்குமா பிடிக்காதா, இதெல்லாங்களாமா டிஸ்கஷன். இந்த மாதிரி ஒரு 40 மினிட்ஸ் ப்ரோக்ராமை 8 மணி நேரம் எடுத்துகிட்டு அதில் அத்தனை எடிட் பண்ணி போடுறான்னு, இதெல்லாம் அவன் வியூவர்ஷிப்புக்காக பண்ணுறான்ற ஒரு அறிவு கூட இல்லை. சரி, அது கூட விடுங்க, நாய் மாதிரி குலைக்கிறீங்களே, இதெல்லாம் வந்துட்டு தெரிலங்க. பாரதியார் சொன்னது உண்மையாக இருக்குமோ என்னவோ. ஆனால் பாருங்களேன், இந்த 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 ஹோல் ப்ரோக்ராமோட ஐடியா பாருங்களேன். க்ரக்ஸ் ஆஃப் த இஷ்யூவை விட்டுட்டானுங்க. கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு பண்ண முடியுமா முடியாதான்ட்டு அதை விட்டுட்டு ஒத்தனை அகேன்ஸ்டாக தூண்டி விட்டு அதில் இவனுக்கு குளிர்காஞ்சி டிஆர்பி தேடிக்கிறாங்க. இந்த நீயா நானா பிரச்சனை இன்னிலேருந்து இல்லைங்க, ரொம்ப நாளாகவே நடக்குது. இவன் தான் தாலி அவுக்கலாமா வேணாமான்றதெல்லாம் நடத்தினான். ஆனால் இவனுக்கு தைரியம் கிடையாது. சிலுவை போட்டுக்கலாமா வேணாமா, இஸ்லாமியர்கள் ஸ்கல் கேப் போட்டுக்கலாம் வேணாமா, இதெல்லாம் இவனுங்களுக்கு பண்ணுற தைரியம் கிடையாது. தாலி பிரச்சனை இதெல்லாம் தான் பிரச்சனை. ஆனால் இதோடைய எண்டு கேம் எப்படி தெரியுமா நகருது, கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசியில் அப்படியே சுற்றி ஒரு சில ட்விட்டர் ஹேண்ட்லெலாம் இந்த பார்ப்பன எதிர்ப்பு எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினானுங்க. பார்ப்பனர்கள்லாம் வந்து நாய் வச்சுருக்காங்க, அவங்க தெருவில் நாய் விட்டா என்ன ஆகும் தெரியுமா, இதுதாங்க இவங்களோட ஃபைனல் அப்ஜெக்டிவ். என்ன, இதை இப்படி சுற்றி கடைசியில் இதை எடுத்துகிட்டு வந்து ஹிந்து தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, மிருகத்தை சாப்பிட்லாமா கூட எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்களா இல்லையா பாருங்கள், ஒரு நாள் அதுவும் நடக்கும். அதனால் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்க்கறதெல்லாம் முதல்ல கட் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் நல்ல ப்ரோக்ராம் இருந்ததுன்னா லைஃப்பில் பாருங்கள். ஏமாத்துறது ஒரு அளவு இருக்குது.